கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்ப நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தில நீ எதை வேணாலும் என்ன செய், கேள் அப்படின்னு யோவான் 14:14 அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தோடு நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், இந்த உலகத்தோடு நீங்க போராட வேண்டாம் என்று சொல்லி யாத்திராகமம் 14:14 நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 7:7 சொல்றாரு, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் இப்படியாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல யோவான் 8:32 சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நம்ம சரியாக அறிந்தால் சத்தியம் என்ன செய்யுமா, நம்மளை விடுதலையாக்கி விடும். அல்லேலூயா. நிச்சயமாக ஏசப்பாவை நம்பின பிள்ளைகளை ஏசப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு சகோதரர்கள், அருமையான சகோதரிமார்கள் புதிதாக வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேர்கள் பல இடங்களிலிருந்து, மும்பையிலிருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, பல இடங்களிலிருந்து ஒரே ஒரு முறை வந்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு முறை வந்துட்டு போனவங்க அடுத்த முறை வரையில அற்புதத்தை சாட்சியாக சொல்லதான் வந்திருக்கிறாங்க. ஒரு முறை அதான் நம்முடைய ஊழிய தலைப்பு என்னதான், வந்து பாருங்கள். நம்முடைய ஊழியத்துக்கு எந்த நோட்டீஸ் அடிச்சாலும் எப்படிதான் அடிப்போம், வந்து பாருங்கள் அப்படின்னு நோட்டீஸ் அடிப்போம். அப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்து கொண்டே இருந்தார். அன்றைக்கு ஸ்தோத்திரம், பிலிப்பு போய் நாத்தான் வேலை என்ன செய்தான், எப்பா வந்து பார், வந்து பாருன்னு அழைத்தான். அதுபோல ஒரே ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில வந்து பார்த்தால் அதற்குரிய பலனை நிச்சயமாக இந்த இடத்துல கர்த்தர் ஒருத்தருக்குமே கொடுக்காம இருந்ததே கிடையாது. நிச்சயமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல ஸ்தோத்திரம், நீங்கள் சாட்சி, தேவனுக்கு முன்பாக நம் அநேக காரியங்கள் சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல எத்தனையோ குழந்தைகளை நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மகத்துவமான வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார், நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறார், கேன்சர் வியாதியை குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறார்.